Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. தீபாவளிக்கு லஞ்ச் எல்லாம் ஹெவியா முடிச்சதுக்கு அப்புறம் சின்னதா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமேன்னு ஒரு பிளானுங்க. அதுக்காக தான் நான் இப்போ குல்ஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது ஹெல்தியும் கூட, அதே மாதிரி டேஸ்ட் அவ்வளோ சூப்பர்பா இருக்குங்க. சிம்பிளாவும் நம்ம செஞ்சிடலாம். அது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்கு கண்டென்ஸ்டு மில்க், கலருக்காக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கிறேன். பெரிய டேபிள் ஸ்பூன்ல 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நட்ஸ் கொஞ்சம். இது நான் குல்ஃபி எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அது செட் பண்றதுக்காக இந்த கண்டெய்னர் எடுத்துருக்காங்க. இதுல செட் ஆஃப் 8 குல்ஃபி நம்ம போட்டுக்கலாம். இது 90 ரூபீஸோ என்னமோ தாங்க. நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கினேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குதுல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் எனி டிலே நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ, மெயினாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் 2 ஏலக்காவும் அந்த நட்ஸு கூட நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 3/4 லிட்டர் பாலையுமே இதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இந்த பால் நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு வர்ற வரை இதை நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பால் அப்படியே வத்த தாங்க நமக்கு டேஸ்ட் நல்ல க்ரீமியாக நல்லா இருக்கும். கலருக்காக எடுத்து வச்சிருந்தா அந்த குங்குமப்பூவையுமே இதில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடுறேன். இதை நம்ம உண்மையில சொல்ல போனோம்னா இது செய்யறதுக்கு ஒரு 1/2 hour தாங்க ஆகும். ஆனால் இது செட் ஆகுறதுக்கு தான் ஒரு 8 hours கிட்ட ஆகும். பாருங்க, ஸ்லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். அது வரை இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஃப்ரீசரில் பாலை வச்சுட்டு போனனால அப்படியே கட்டியாகவே இருக்குதுங்க, வேற ஒன்றும் இல்லை. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. நம்ம அப்படியேவும் விட்டுறக்கூடாது, டப்புன்னு இதை அடி பிடிச்சிரும். ஸோ விடாமல் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் இந்த பால் கொதிச்சு கலர்லாம் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த நட்ஸ் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 ஏலக்காவுமே போட்டுருக்குறேங்க. கொஞ்சோண்டு நட்ஸு லாஸ்ட்டாக அந்த குல்ஃபி மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் தனியாக மாற்றி வச்சுருக்கிறேன். இது நம்ம போட்டோன்னே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் லம்ஸ் ஃபார்ம் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம விடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு ஏதாச்சும் லம்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம உடச்சி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது ஸ்லைட்டாக ஒரு க்ரீம் கலரில் தாங்க இருக்குது. போக போக இது நல்ல ஒரு எல்லோயிஷ் கலர்லேயே மாறி வரும் பாருங்க. இதை ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்கிற கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது இந்த குல்ஃபிக்கு ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பர்வாக இருக்குங்க. அதனால தான் நான் கண்டென்ஸ்டு மில்க்கு மெயினாக ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்பூன் அளவு வச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு நார்மல் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் அளவு கண்டென்ஸ்டு மில்க் நம்ம போட்டுக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுறனால நம்ம சுகர் கொஞ்சம் கம்மியும் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம கம்மியாக கூட போட்டுக்கலாம். நான் எனக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் அளவில் 3 ஸ்பூனுக்கு நான் போட்டுட்டேன். இப்போ இது நல்லாவே வத்திருச்சு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் அந்த மில்க் எவ்வளோ இருந்தது, இப்போ கம்ப்ளீட்டாக வத்திருச்சு. இதை நான் ஒரு 1/2 hour நல்லா ஆற விட்டுட்டேங்க. இப்போ சூப்பர்வாக ஆறிடுச்சுங்க. இந்த கலரில் க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மில்க்கு. இதை நான் அழகாக ஒரு டம்ளரில் எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சிடலாங்க. என் குழந்தைங்க எப்பமா இதாகும்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அழகா நம்ம ஒவ்வொரு பாக்ஸஸ்லையும் ஃபுல்லாவே நம்ம இதை ஊற்றி வச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியும் கூடங்க, ஹெல்த்தியும் கூட தான். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு தான் கோல்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் உண்மையிலே நல்லா இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அந்த ஏலக்காயோட மனமெல்லாம் இப்போ நல்லா நமக்கு தெரியும் பாருங்கள். ஃபுல்லாகவே நான் இப்போ இதை ஃபில் பண்ணிட்டேங்க. ஃபில் பண்ணி நம்ம அந்த கேப் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இதை ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதை நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 hours ஆச்சும் நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்கணுங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா அழகாக நமக்கு இது செட் ஆகி அந்த ஸ்டிக்கோட நமக்கு கிடைச்சிடும். பாருங்க, நான் ஃப்ரீசரில் பிளேஸ் பண்ணிட்டேன். 8 hours அப்புறம்
பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கடையில் இருக்கிற ஐஸ்கிரீம் கூட தோற்று போயிடும் போலங்க. டேஸ்ட்டு சொல்லாமல் இருக்க முடியலங்க, அவ்வளோ யம்மி. இப்போ வந்து நான் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தேன்ல அந்த நட்ஸ் பவுடர், அதை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நான் ஏன் இதை ஃபைன் பவுடராகவே அரைச்சிக்கிட்டேன்னா, என் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப கடிப்படுற மாதிரி நட்ஸ்லாம் இருந்தால் அவனுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால நான் இந்த மாதிரி ஸ்லைட்டாக கொஞ்சம் அரைச்சி இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். என் பசங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, தேங்க்யூ ஸோ மச்னு என்கிட்ட சொன்னானுங்க. நீங்களும் இதை கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.